அதனால நீங்க ஒண்டியாய் இருப்பது சுகம் கிடையாது. ஒண்டியாய் இருப்பது சுகம் கிடையாது. நீங்க இருவர் கூடினால்தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில நலம், நன்மை, ஆசீர்வாதம். ஒருவனை தனிமையா இருக்கிறது ஒரு பெரிய தவறு. தனிமையா இருப்பது ஒரு பெரிய தவறு. சேர்ந்து வாழ்வதுதான் மகிமை, சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பு, சேர்ந்து வாழ்வதுதான் புகழ்ச்சி, சேர்ந்து வாழ்வதுதான் கடவுளுக்கு ஒரு பெரிய மகிமை. கர்த்தர் உண்மையில உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை தர வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை குடும்பத்தை அசைப்பது பிசாசானவர். முழங்காலுக்கு அவன் நடுங்குவான். அநேக குடும்பங்களை இடித்து சரித்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறான். மனதளவுல 2 பேருக்கு ஒத்து போகல. குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் வேதனையோடு அழுகையோடு கடந்து செல்லலாம். தேவன் உங்களை இணைத்தார், விலா எலும்பிலிருந்து படைத்தார். ஆண்டவரை நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த கணவருக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி. தெரியாமல் நான் அடித்து விட்டேன், நான் தெரியாமல் பேசிவிட்டேன். குடும்ப மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சியோனிலிருந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? முப்பரி நூல் அருந்து போகாது. உம்மோடு இணைந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கையப்பா. இங்கே நாங்கள் கணவன் மனைவி உம்மோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்து எங்க பிள்ளைகள் பாதுகாப்புக்குள்ள இருக்கணும்ப்பா. அந்த முக்கோணத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும்ப்பா. உயர்ந்த அடைகிறத எங்க பிள்ளைகள் வைக்கப்படணும்னாப்பா. பயந்த குடும்பமாக மாற்றுங்க ஆண்டவரே. செபிக்கிற குடும்பமாக மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்கப்பா. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வெறுப்பெல்லாம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. 4வது ஸ்தோத்திரம் பண்ணி ஆசரிக்கிற பிள்ளைக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆசீர்வதிக்கிறார். அழகாக கற்றுக் கொடுத்தார். அம்மா அவர்களுக்கு மறுபடியுமாக நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு பொழுது நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக அர்ப்பணிப்பின் வேலை. இந்த வேளையிலே காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் பொறுத்தனோடு காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்பதாக வந்து காணிக்கை படைக்க என்பது கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இதில் அழகாக முழந்தால் படியிடுவதற்கு பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வரிசையாக வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் எங்கள் முழந்தால் படியிடுவது போல் வந்து முழந்தால் படியிட்டு காணிக்கைகளை எங்கள் அம்மா அவர்கள் ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த வேளையில் கூட மறுபடியுமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு சரியாக கூட்டு வழிபாடு நடைபெறும். யாவரும் வந்து வருமாறு என்பது கூட கேட்டுக்கொள்ளும். கதாக்கால ஜெபம் அது நல்ல ஒரு வரலாறு. நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அதை மிகுந்த ஏற்ற விதமாய் அமையும். இந்த நாளோடு இந்த 4வது பண்டிகை நிறைவு பெறுகிறது. ஆகவே சரியாக 8:45 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடுவோம், முடித்து விடுவோம் நம்முடைய ஆராதனை. அந்த வழிபாடு கதாக்கால வழிபாடு நிறைவு பெற்றுவிடும். அதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் பந்தல் ஜெபம் இருக்கும். அதனால் எல்லாரும் இருந்துட்டு போயிருங்கன்னா ஒரு 5 நிமிடங்கள் அந்த வச்சன பிரசங்கம் கதாக்கால வழிபாடு நிறைவு பெற்றவுடன் ஒரு 5 நிமிடம் பந்தல் ஜெபம். வீட்டில் இருக்க அத்தனை பேர் இங்கே வந்துடுங்க. ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிஷம் நன்றி சாமின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. சரியா? நீங்கள் 9 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட போயிடலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் நாம் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடல்
ஆத்துமமே என் முழு உடமை என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை அவருடைய திருச்சமூகத்தில் நாம் படைப்போம். செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. நாங்கள் எம்மாத்திரம் எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் ஐயா எங்களை இதுவரையிலே வழி நடத்தி வந்தீரப்பா. எங்களை தோளில் சுமந்த தெய்வம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தியிருக்க ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து எங்களுடைய நிலத்தின் பயிர்கள் ஆண்டவரே, எங்களுடைய நிலத்தினுடைய கனிகள், எங்களுடைய நிலத்தினுடைய எல்லா பூக்கள் எல்லாவற்றையும் உமக்கு வந்து படைத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில காணிக்கையை படைத்திருக்கிற ஐயா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆண்டவரே, எங்க கையை முடக்காதபடிக்கு நல்ல விரித்து உமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். குறைவுகளெல்லாம் நிறைவாக்க போறீங்க. நாங்க ஒன்றும் இல்லாததை எங்கிட்ட இருக்கிறத உங்க கையில கொடுக்குறோம் ஐயா. கர்த்தர் அதை ஸ்தோத்தரித்து அப்பா நீங்க அதை ஆசீர்வதித்து மீதி துணிக்கைகளை எடுக்கும்படியான பாக்கியத்தை இந்த ஆண்டு எங்களுக்கு தரப்போகிற ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை தரப்போயிருக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மடித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்த நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தமையக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பாந்ததமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தினது வராமல் தமது அருமையான மரணத்தை என்னை போட்டும் ஞாபகத்தை எங்களுக்கு நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்லேட் அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போச்சனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள நோக்கத்தை எனக்கு இன்று தாரும். எனக்கு விரோதமான குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய தகுதியற்ற நிலைமை நினைத்து பார்ப்போம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்புனால இந்த திருவிருந்து ஆறார பங்கு வரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். இந்தவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு தாழ்மையின் சுரத்தை எழுப்போமா? யாவரும் சேர்ந்து எழுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய நேசியின் கீழ் தரும் துணிக்கைகளையும் கொடுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறதல்ல. ஆனாலும் தேவரே இருக்க செய்ய லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக திருவிழா கத்தார். இது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமிகாத சரீரத்தால் இரத்தத்தால் என் பாவமுள்ள சரீரம் மொத்தமாக சுத்தமாக எப்பொழுது நான் அவரில் ஏற்றுகிறேன். அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பாவம் திருவி செய்தேன். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
நாமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரத்துவம் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பணியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் ஒரு பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஒரு நித்திய ராஜ்யத்தில் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மோடும் பசுத்தாவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்து அரசாடுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் செத்துதி கனமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென், 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 எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து என்றென்றும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். முப்புரி நூல் அறாது என்று இல்லத்தின் தலைவராயிருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கடவுளுடைய சமாதானத்தோடு சென்று மகிழ்ச்சியோடு மீண்டும் வாருங்கள். மறுபடியுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். அருகில் இருப்பவர்களோடு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கரங்களை குறித்து பண்டிகை வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஏலம் விடப்படும். இளநீ ஏலம் விடுறாங்க. ஏலம் எடுத்து உடனே வெட்டிட்டு போயிடாதீங்க. நைட்டு வசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பண்டிகையின் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். தன்னார்வமாய் ஊழியம் செய்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று மாலை வேத பாட தேர்வுக்கான பரிசு கொடுக்க